2005 ஜனவரி 8ஆம் தேதி இரவு குடும்பத்தோட நான், அப்பா, தம்பி எல்லாரும் வந்து குடும்பத்தோட வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம். மத்திய இரவு 2 மணி அளவில் இந்த பௌரியா கொள்ளை கும்பம் வந்து வீட்டுக்குள்ளார பூந்து மாடிக்கு ஒரு டீமு, கீழே ஒரு டீம் வந்து மெயின் கதவை உடைச்சிக்கிட்டு மாடியில் ஏறும். மாடியில் உள்ள கதவுகளை உடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் என் ரூம் இருக்கும், அடுத்தது எங்கள் தம்பி ரூம் இருக்குது. என் ரூமை கதவு வெளியே பக்கம் தாழ்பாடு போட்டுட்டு அடுத்து தம்பி ரூமை போயிட்டு உடைச்சி தம்பியை வந்து கடுமையான ஒரு தாக்குதல் பண்ணி தம்பி மிஸ்ஸஸ் 2 பேரும் தாக்குதல் பண்ணிட்டு அந்த ரூமில் உள்ள பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு, அதே நேரத்தில் அந்த சத்தத்தை கேட்டு நான் வெளியில் வரணும்னு பார்த்தா என்னுடைய கதவு திறக்க முடியல, வெளியில் தாழ்பாடு போட்டுருந்தாங்க. கீழே அப்பா வந்து இவ்வளோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வர முயற்சிக்கும் போது மெயின் கதவும் உடச்சிக்கிட்டு அவரை வந்து அவர் வெளியில் வரவும் ஃபயர் பண்ணிடுறாங்க. அவரை ஃபயர் பண்ணிவிட்டு அடுத்தது உள்ளே போயிட்டு கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சிட்டு இதுக்குள்ளே நான் வந்து ஜன்னல் வழியாக கிராம மக்கள் வந்து உதவிக்கு குரல் கொடுக்கும்போது எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் திரண்டு வரத்துல இவங்க வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறது தான் பார்த்தாங்க. இன்னைக்கு கொள்ளை நடக்கிறதுன்றது நிறைய இடத்துல நானும் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். 96 நம்ம வீட்டில் கொள்ளை நடந்திருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட கதவு திறக்கிறதோ உடைச்சிட்டு வர்றதோ எங்களுக்கு சத்தம் கேட்காது. ஆனால் இந்த கொள்ளை கும்பல் வந்து அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அவங்க கடுமையான ஆயுதங்கள் வச்சுட்டு இருந்தாலும் அவங்க தைரியமாக உள்ளே இறங்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கோம், மிட் நைட் 2 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக இந்த சத்தம் வரும்போது எங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அவங்க வந்து அந்த இருக்கிற ஆயுதங்களை வச்சு தாக்கிறதான் பார்க்குறாங்க. அவங்க மனிதாபமே இல்லாமல் பண்ணுறாங்க, அதுதான் மெயின் அவங்க கிட்டே இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல கடுமையான தண்டனை. இது ஒரு குற்றவாளி கொள்ளை பண்ணுற குற்றவாளிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் இந்த தீர்ப்பு. தண்டனை வந்து குற்றவாளின்னு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. தண்டனை வந்து 24ஆம் தேதி அறிவிப்பார் நம்ம ஜட்ஜ் ஐயா. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தண்டனைன்னு கொடுத்தோம்னா இது வந்து வெளியில் ஏதாவது இப்போ அவங்களோட வக்கீல் சொல்லியிருக்கிறது வந்து 20 வருஷமா அவங்க ஜெயிலில் இருக்காங்க, தொடர்ந்து இந்த கேஸுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க, அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுன்றாங்க. வெளியில் விட்டாலும் திரும்பி இவங்க வந்து மறுபடியும் அதே கொள்ளை தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து திரும்பி நம்ம வந்து காவல்துறை வந்து இப்போ ஏற்கனவே பிடிச்ச போல் இந்த அடுத்த டீம் எல்லாம் போய் அது போய் பிடிக்குமான்றது நமக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த ஊரில் வந்து நமக்கு வந்து அந்த ஊர் போலீஸே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அந்த மக்கள். நம்ம இங்கிருந்து போகிற போலீஸையும் யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அது போல் ஊர் அது அந்த பக்கம் ஹரியானா, ராஜஸ்தான் அதெல்லாம். ஸோ அதனால் இவங்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தா தான் அடுத்தது அந்த பகுதியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார எந்த ஒரு குற்றவாளியும் வரமாட்டாங்க.